என் பையன் இப்படித்தான் இருப்பேன், என் பையனை கேட்க கூடாது. நீ எதுக்கு சொல்ற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ நல்லா தவப்பனா? நீ பிள்ளைய பத்திருந்து இப்படி எல்லாம் பேசுவியா? நீ பையனை பத்திட்டா என்ன வேணா பேசுவியா? அவன் நல்லாங்க அங்க சுட்டு கொண்டா ஒரே முட்டை உசுறு போயிருங்க. துள்ள துடிக்க குத்தி குத்தி கொள்ளானுங்க. அவன் நல்லா சரிங்களா? அவன் நல்லா நல்லவன் வேஷம் போட்டு பரம சண்டாளுங்க. சரிங்களா? அந்த பையனை அப்படித்தான் சிரிச்சு சிரிச்சு ஃபுல்லாவே நீ ஏமாத்தி ரொம்பவுமே நான் வந்து மகன்னா மகனாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த புள்ள சொன்ன மகன் மகன் தான், மருமகன் மருமகன் தான்மா, புரியாம முட்டாள ஏமாறாதே அப்படின்னா. சரியா? கடைசியில சொல்லும் போது அந்த பையன் எனக்கு வீட்டுல இருக்கையில அவ சொல்லி இருந்தானா நானே அடிச்சு கொண்டிருப்பேன். நான் கொலகாரி ஆயிருப்பேன். என் புருஷ வரைக்கும் போயிருக்காது. சரியா? அந்த பொம்பளை கிடைச்சிருந்தான்னு வைங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எதுக்கு பொம்பளை இனத்துக்கே கேவலமா நீ வாழ்ந்து இப்படி ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேன்னு கண்டிப்பா நாக்கா புடுங்குற மாதிரி கேட்டுப்பேன். இல்லைன்னா மண்டை பொழந்திருப்பேன். முதல்ல சொல்லியிருந்தான்னு வைங்க, இந்த பையனை பெத்து வச்சு போட்டு எம்பளை எதுக்குடா பரதேசி நாயே இப்படி எல்லாம் பேசினேன். எம்பளை நிக்க வச்சு பேசுறதுக்கு பாமர பிள்ளைங்க கூட கேட்க மாட்டாளே. இத்தனை டிகிரி வாங்கி வச்சிருக்கிற உள்ள எல்லாம் பொறுமையா கேட்டு அப்பா பேச்சுக்கு மதிச்சுட்டான அந்த புள்ள அமைதியா இருந்தங்காட்டி உனக்கு சந்தோஷமா போச்சு. என்ன பேசினா அந்த புள்ள நின்று கேட்டு இருக்கிறா அப்படின்னு இவனுக்கு ஒரு அடிமிசைக்கு போயிட்டான்னு பாடா படுத்தி இருக்கிறேன். எனக்கு எடுத்தானே ஏனுங்க ஒரு டைம் கொடுத்தா தானே நம்ம பிள்ளைய நல்லா வச்சிருக்கிற பார்த்து தானே பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருப்போம். பிள்ளை வசங்களுக்கு தவிர யாரு பண்ணுவாங்க பெத்தவங்க? நான் அதையெல்லாம் நான் பெருசா நினைக்கல. ஆனா என் பிள்ளை சந்தோஷமா இருந்திருந்தா கஷ்டப்படாத பாடு விட்டு விற்காத வித்து கூட என் பிள்ளை நல்லா பண்ணிருக்கும். தொழில் வச்சு கொடுக்கறது வந்து கேட்டாப்புல கேட்ட விதம் எங்களுக்கு வந்து என்ன தப்பு தான். மாமனார் மாமியார் கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 2 மாசம் கூட ஆகாம எனக்கு பிசினஸ் வச்சுதான் கேட்கறது தப்பு தான். அதையே தப்பா எடுத்தா தப்பா எடுத்துக்கலாம். சரி நம்ம உள்ளே கொடுத்துட்டா புள்ள பெரிய நான் சந்தோஷமா வாழணும். நம்ம ஒண்ணுமே பண்ணி கொடுக்காம முட்டா அந்த புள்ள வீணா போயிருந்துட்டு சரி நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், அந்த புள்ளைய நம்ம நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி பேசிட்டு தான் இருந்தோம். ஏதோ ஒரு நேமா அவளுக்கு வந்து எதுவுமே கீழ் மட்டும் போற பிடிக்காது, ஒரு அளவுக்கு அவளுக்கு சப்போர்ட்டா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். மாமா எனக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு வந்து கேட்டாப்புல வியாழக்கிழமை அன்னைக்கு. இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு முழுசா தெரியல. தெரியாதனால இவர் என்னாரு, மாப்பிள்ள என் பிள்ளைய நீங்களும் சந்தோஷமா இருங்க, எங்கெங்க போகணுமோ போயிட்டு வாங்க, நான் ஏதோ ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு வச்சு தாரேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த மாமனார் இப்படி சொல்லுவாரு? புள்ள 2 தடவை வீட்டுக்கு வந்தாச்சு, அதையும் தாண்டி பெரிய பிரச்சனை இல்லைன்னு தானே அந்த மனுஷன் அப்படி சொன்னாரு. அந்த புள்ள தன சித்திரவாதிக்கு ஆளா இருந்ததுன்னா இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது, அவர் உள்ளதே இருந்திருப்பாரு கண்டிப்பா. எங்களோட உலகமே எங்க பொண்ணு மட்டும்தாங்க. எங்க பொண்ணு பையனுக்கு என்ன, என் பையனுக்கு அவங்க அக்காளுக்கு தான் எல்லாம் பண்ணணும். என்னை நினைச்சிட்டு அவளுக்கு பண்றதெல்லாம் குறை வைக்காதீங்கன்னு தான் சொன்னான்.